ஹலோ நண்பர்களே, கேலிஸ்தனிக்ஸ் கதை நாள் 29ல இன்னைக்கு ஒரு புஷ்டே. வழக்கம் போல காலையில எழுந்து பற்களை குளிப்பாட்டிட்டு காலணிகளை மாட்டிட்டு பூங்காக்கு கிளம்பிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் கார்டியோ ஒர்க் அவுட்டா லெஃப்ட் ரைட்டுன்னு ஒரு வாக்க போட்டேன். நண்பர்களே, கோவப்படாதீங்க, சின்னதா எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தூசியை போட்டுக்கிடுதேன். நீங்க எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களோட மைண்டை நீங்க நல்லாவே ரெடி பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு மோட்டிவேஷன் ஆகுறேன், கன்சிஸ்டன்சி அப்படின்னு இல்லாம உங்களை நீங்களே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க பாத்துக்கோங்க. என்னோட ஒப்பீனியனை சொன்ன பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். நான் இந்த கருத்தூசி போடுறதுக்கு காரணம் அண்ணன் தான். அண்ணன் ஒரு குட்டி சைஸ் லைப்ரரி, அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை காதுல விடாம மண்டக்குள்ள ஏத்திக்கிடுவேன். அப்புறமா வீட்டுக்கு வந்து காலை உணவை சாப்பிட்டு முடிச்சிட்டு முந்தானத்து போட்ட லெக் டே அம்மா ஞாபகப்படுத்துற மாதிரி துணியை கொண்டு போய் மொட்டை மாடியில வைடா அப்படின்ட்டாங்க. அப்படியே சின்னதா ஒரு டிப்ரிமிஷனுக்குள்ள போயிட்டேன். வீட்டுல அவ்வளவு வேலை கிடக்கு, மேல போய் என்னடா விளையாண்டுகிட்டு இருக்கேன்னு அம்மாவோட சத்தம். கீழே வந்து தண்ணி பிடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு, அதை பிடிச்சி வச்சுட்டு டீயை குடிப்போம்னு பார்த்தா டீ இல்ல. அதனாலதான் நம்ம கைவனத்தை காட்டுவோம்னு பால் எடுத்து டீயை போட்டு அதுல புரத பிஸ்கட்டை முக்கி சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறமா கையோட வார்ம் அப் போட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் போட்டு விட்டுருங்க. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வார்ம் அப் ரொம்பவே முக்கியம், மறக்காம அதையும் சேர்த்து போட்டுருங்க. இன்னைக்கான ஒர்க் அவுட்லாம் போட்டு முடிச்ச கையோட குளிச்சுட்டு சூடா சுக்கு காப்பி அடிச்சுட்டு தொட்டுக்க சுண்டலையும் சாப்பிட்டுட்டு இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். தோடுருவிலே இருங்க.